AWS VPC வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் தான் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணோம்? ஓகே. எல்லாமே ஸோ இன்னைக்கு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் பேஸ் பண்ணி லேர்ன் பண்ற ஒரு டாபிக். இது பேஸ் நெட்வொர்க்கிங். இதுதான் ஒரு நெட்வொர்க்கிங். நீங்க வந்து AWSல படிக்கிறீங்கன்னா இதுதான் பேஸ் சர்வீஸ், வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். ஓகேங்களா? virtual private cloud, creating a virtual network in a cloud platform. Okay, so network engineering la learn பண்றீங்க. One of the important topic இன்டர்வியூல ரொம்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா AWSல இதுல இருந்து தான் அதிகமா क्वेश्चन கேட்பாங்க. நெட்வொர்க்கிங்ல தான் அதிகமா ஒரு क्वेश्चन சொல்றாங்க. ஓகேங்களா? சோ பேசிக்கா இந்த லைக் இப்போ நீங்க ஒரு EC2 சர்வர் கிரியேட் பண்றீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணதுக்கு பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்ன? OS கீபேர் ஸ்டோரேஜ் தான் லான்ச் ஆயிடுமா? அவ்வளவுதான் ஸ்டெப்ஸ் இருக்கா? OS கத்ததே கீபேர் வந்துருமா? நடுவுல ஒண்ணு இருக்குமே, அது என்னது? chat பண்ணுங்க. Movet Technologies. Movet Technologies. CSS ப்ராப்ளம். சர்வர் கிரியேட் பண்ண ஸ்டெப்ஸ் என்ன? நேம், AMI, இன்ஸ்டன்ஸ் டைப், T2 மைக்ரோ. சொல்லவே இல்லையே. அது எப்படி டிஃபால்ட்டா வரும்? ஏன் செலக்ட் பண்ண முடியாதா? சிம்பிளா நான் என்ன கேட்டேன், சர்வர் கிரியேட் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்? நேம், AMI, இன்ஸ்டன்ஸ் டைப், அடுத்தது செக்யூரிட்டி குரூப், அடுத்தது வந்து ஸ்டோரேஜ். அதுக்கு நடுவில் ஒன்று வருமே, நெட்வொர்க்கிங்னு ஒன்று வரும். ஸ்டார்ட் ஆச்சு. என்னாச்சு கிளாஸ்? என்ன ப்ரோ? சரி, என்ன கிளாஸ்னு சொல்லுங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நெட்வொர்க் செட்டிங்ஸ்னு வரும் தெரியுமா? அந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பேசிக்கா நெட்வொர்க் செட்டிங்ஸை நம்ம டிஃபால்ட்டா விட்டுட்டு கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் செட்டிங்ஸை நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேங்களா? நெட்வொர்க் செட்டிங்ஸை நம்ம என்ன பண்ணோம்? கான்ஃபிகர் பண்ண போறோம். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம வந்து AWSோட நெட்வொர்க்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நெட்வொர்க் என்ன பண்ண போறோம்? கிரியேட் பண்ண போறோம். இவ்வளவு நாள் AWS நம்மளுக்கு நெட்வொர்க் கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்க நெட்வொர்க்ல நம்ம சர்வர் ஹோஸ்ட் பண்ணோம். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம நெட்வொர்க்ல என்ன பண்ண போறோம்? நம்ம சர்வர்ஸை ஹோஸ்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான் சினாரியோ. சரிங்களா? அப்ப அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்னா யூசிங் த சர்வீஸ் கால்ட் அஸ் VPC, இந்த வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் தான் வச்சு கிரியேட் பண்ணணும். இப்போ பேசிக்கா ஒரு சர்வர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்க சர்வருக்கு ஒரு 2 IP உங்களுக்கு கிடைக்கும். இந்த IP அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த IP அட்ரஸ் எப்படி இருக்கும்? ஒரு 4 டிஜிட் நம்பர்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு IP அட்ரஸ்ன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இது ஒரு IP அட்ரஸ்ன்னு கேட்டா இது ஒரு IP அட்ரஸா? சரி, சரிங்களா? இது ஒரு IP அட்ரஸா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இது IP அட்ரஸ் கிடையாது. 785ன்றது ஒரு ஐபியே கிடையாது. எவ்வளவுதான் வரணும்? IPX ஒரு ரேஞ்ச் இருக்கு. 0ல இருந்து 255 தான் நம்பர்ஸ் வரும். அதுதான் IP அட்ரஸ். இது எவ்வளவு இருக்கு நம்பர்? இது நம்பர் IP கிடையாது. எப்படி இது கால்குலேட் ஆகுது அப்படின்னா இந்த 4 செட் ஆஃப் வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 பிட், அதாவது 8 8 8 8 எல்லாமே 8 பிட் கான்ஃபிகரேஷன்ஸ்ல வரும். இது ஒரு 8, இது ஒரு 8, இது ஒரு 8, இது ஒரு 8. ஓகே, 8 பிட் கான்ஃபிகரேஷன். இதுதான் நீங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா IPv4 கான்ஃபிகரேஷன் அப்படின்னு. IPv4. ஓகேங்களா?
இந்த IPv4ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா 2 பவர் ஆஃப் அல்காரிதம்ல கால்குலேட் ஆகும். 2 பவர் ஆஃப் அல்காரிதம் 2 பவர் ஆஃப் 8 எவ்வளோ? 2 பவர் ஆஃப் 8 கால்குலேட் பண்ணீங்கன்னா 256. ஓகேங்களா? 256 சரிங்களா? 2 பவர் ஆஃப் 8னா 2 into 2 அது 8. 2 8s ஆர் கிடையாது, 8 2s ஆர் கிடையாது, இந்த இது கிடையாது, 8 8s ஆர் கிடையாது. 2 பவர் ஆஃப் 8னா 2 into 2 into 2 into 2 இந்த மாதிரி 8 2s 2 பவர். ஓகேங்களா? 2 பவர் ஆஃப் 8 போது 256. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வர வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா 256. 0ல இருந்து கால்குலேட் பண்ணும்போது 0ன்றது ஒரு வேல்யூ தான். அப்ப 0 to 255. ஓகேங்களா? அதான் அப்ப ஒரு 8 பிட் ஃபுல்லா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 255.255.255 இதுதான் ஓவரால் ஐபிஸ் வேல்யூஸ். சரிங்களா? இதுல கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி அப்படின்னு சொல்லி டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இது எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த சிஏடிஆர், அதாவது கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுதான் ஐபி அலோகேஷன் அப்படின்றது பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் உங்களால ரேண்டமா ஒரு சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐபி உங்களால சூஸ் பண்ண முடியாது. நான் சர்வர் கிரியேட் பண்றேன், சர்வர் கிரியேட் பண்ணா எனக்கு ஒரு ஐபி வருதுன்னா அது வந்து நான் செலக்ட் பண்ண நம்பரை வச்சு ஒரு ஐபி வந்து ஒரு சர்வருக்கு அசைன் பண்ண முடியுமானா முடியாது. சும்மா ரேண்டமா ஃபார் எக்ஸாம்பிள் 125.56.26 இந்த மாதிரி ஒரு நம்பர் இதாப்பா என் சர்வர் ஐபி அப்படின்னால செட் பண்ண முடியுமானா முடியாது. அப்ப நான் எப்படி செட் பண்ணுவேன்னா ஐம் செட்டிங் அ ரேஞ்ச், ஒரு ரேஞ்சை செட் பண்ணணும். அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்து அந்த ஐபிஸை நான் என்ன பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக்கா பிக் பண்ணிப்பேன். அந்த ரேஞ்ச் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிஐடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்ச் தான் என்ன சொல்லுவாங்க சிஐடிஆர், கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ஓகேங்களா ரவுட்டிங். இது எப்படி எனக்கு கால்குலேட் ஆகும் அப்படின்னா ஸோ பேஸ்ட் ஆன் தட் நெட்வொர்க் ஆஃப் ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் தட் நெட்வொர்க் ஆஃப் அண்ட் போஸ்ட் ஆஃப் அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் இருக்கும். நெட்வொர்க் ஆஃப் அண்ட் போஸ்ட் ஆஃப் அப்படின்ற ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நடக்கும். போஸ்ட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நெட்வொர்க் ஆஃப் அப்படின்னு நான் செட் பண்றேன். இப்போ நான் வந்து ஒரு ஐபிஸ் நான் ரேஞ்ச் செட் பண்ண போறேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் வி டேக் an example of 10 டாட் சீரிஸ் ஆஃப் ஐபி. நான் வந்து 10.0.0.0 எடுத்துக்கிறேன். இதுல எனக்கு வந்து ஒரு 100 சர்வருக்கு ஐபிஸ் வேணும்னு கேட்கறாங்க. அப்ப நான் எப்படி நான் செட் பண்றது? 100 சர்வருக்கு ஐபிஸ் வேணும். அப்ப வெரி ஸ்மால் ஸ்கேல் ஆஃப் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நெட்வொர்க் ஆஃப் அண்ட் ஹோஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செட் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் 3 நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெட்வொர்க் ஆஃப்டா செட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 3 நான் என்ன பண்றேன் நெட்வொர்க் ஆஃப். அப்ப நெட்வொர்க் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா சேஞ்சே ஆகாது, அந்த நம்பர்ஸ் வந்து சேஞ்சே ஆகாது. 10.0.0.0 சேஞ்ச் ஆகுது. ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? 10.0.0 இது மூணுமே என்ன ஆகாது, என்னன்னு சொல்லுவாங்க அதை லாஸ்டா இருக்கிறது என்ன சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃப். அதை /24 செட் பண்ணுங்க. எப்படி அதை /24 செட் பண்றேன்னா இது மூணுமே கால்குலேட் பண்ணுங்களேன். 8 8 8 எவ்வளோ? 8 8 8 எவ்வளோ? 3 8s ஆர் எவ்வளோ? 24. அதுதான் இங்க போட்டு 3 ஓவரால் நெட்வொர்க் ஆஃப்டர் கால்குலேட் பண்ணி இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் சிஐடிஆர்ல செட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அப்ப எனக்கு இது வேல்யூஸ் எப்படி கால்குலேட் ஆகும்னா ஓவரால் வேல்யூ எவ்வளோ? இது பிளஸ் பண்ணுங்க. ஓவரால் வேல்யூ எவ்வளோ? 32. இதுதான் ஓவரால் வேல்யூ. 32 - 24 எவ்வளோ? அப்ப 2 பவர் ஆஃப் 8 எவ்வளோ வரும்? அப்ப கால்குலேஷன் இப்படிதான் நடக்கும். 2 பவர் ஆஃப் 8 256. அப்ப எனக்கு எவ்வளவு ஐபிஎஸ் கிடைக்கும்? 256 ஐபிஎஸ் கிடைக்கும். அப்ப இது கால்குலேஷன் எப்படி ஆரம்பிக்கும்னா 10.0.0 0ன்றது ஃபர்ஸ்ட். அடுத்த நம்பர் எப்படி ஆரம்பிக்கும்? 10.0.0 1. அடுத்தது 2. லாஸ்டா எங்க முடியும்? 255 அவ்வளவுதான். அடுத்தது 1 மாறும். நான் இப்ப என்னோட ரெக்குவயர்மெண்ட் நீங்க 24 தான் செட் பண்ணிருக்கேன்றதுனால இதோடயே முடிஞ்சிடும். 25 அவ்வளவு. 24னா எவ்வளோ? 2 பவர் ஆஃப் 5. 24னா 32 - 24 எவ்வளோ? 8. 2 பவர் ஆஃப் 8 எவ்வளோ? 256. முடிஞ்சிருச்சா? அதோட நின்னுடும். அப்ப இதுக்குள் இந்த ஓவரால் ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ்க்குள்ள எவ்வளவு சர்வர்ஸ் ஐபி கொடுக்கும்?
256. என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்ன? என் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளவு சர்வர்ஸ் கேட்டேன். அப்ப 100 சர்வருக்கு இதுல இருந்து ஐபி எடுக்கலாமா? பேலன்ஸ் எவ்வளவு? அந்த 156 நான் ஃபியூச்சருக்காக வச்சு தேவைப்படுதுன்னா திரும்பி அதுல இருந்து நான் அதுக்கு மறுபடியும் செட் பண்ணும்போது அப்படிதான் செட் பண்ணுவாங்க. ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் ஐபிஸை வந்து செட் பண்ணுவாங்க. கன்ஸ்டைனா வெறும் 100னா 100க்கு வரா மாதிரிலாம் செட் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி செட் பண்ணவும் முடியாது. ஃபர்ஸ்ட் செட் பண்ணா ஸ்மால், மீடியம், ஹை அந்த மாதிரி தான் வர மாதிரி இருக்கலாம். ஸ்மால் ஸ்கேல் அப்படின் போது 24, 16, 8 இப்படிதான் செட் பண்ணுவாங்க. அப்ப 24ன்னு வரும்போது 256. இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட சர்வர் கெப்பாசிட்டி 300 சர்வருக்கு நான் பண்ணணும்ன்றாங்க. அப்ப எப்படி பண்ணுவீங்க? அப்ப எப்படி சிஏடிஆர் செட் பண்ணுவீங்க? போஸ்ட் பிளஸ் 32. அது என்ன போஸ்ட் பிளஸ் 32? 32 போட்டா என்ன வரும்? 32 மைனஸ் 32 என்ன வரும்? அப்ப எப்படி அது வரும் உங்களுக்கு? அப்ப எப்படி செட் பண்ணுவீங்க? எப்படி செட் பண்ணுவீங்க? இப்ப இங்க என்ன வேல்யூ கொடுப்பாங்க? 25 கொடுப்பாங்களா? 25 கொடுத்தா என்ன ஆகும்? 25 கொடுத்தா 9. 32 மைனஸ் 25 எவ்வளோ? 7. அப்ப 2 பவர் ஆஃப் 7 எவ்வளோ? One 128. ஓகேங்களா? 128. அப்ப என் ரெக்குவயர்மெண்ட் என்ன? இப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அப்ப அந்த சிஐடிஆர் வந்து செட் பண்ண முடியாது. அப்ப வேற ஏதாவது செட் பண்ணணும். 24 செட் பண்ணா வருமா? 24 செட் பண்ணா 24 அப்ப 2 பவர் ஆஃப் 8 வரும்போது 256. அப்ப அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப வேற என்ன கொடுக்கலாம்? 23 கொடுக்கலாமா? 23 கொடுத்தா என்ன வருது? அப்ப 23 32 minus 25 21 2 power of 9 னா அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வருது 256 plus 256 514. சரிங்களா? அப்ப என்னோட இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேங்களா? தென் அப்ப இது எப்படி எனக்கு கால்குலேட் ஆகும்? ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இது இந்த மாதிரி கால்குலேட் ஆயிடும். அப்ப எனக்கு எவ்வளவு ஐபிஎஸ் கிடைக்கும்? 256 ஐபிஎஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா முடிஞ்ச பிறகு அடுத்த செட் எப்படி மாறும்? 10.0.1.0 மாறும். அடுத்தது 0.1. அடுத்தது அவ்வளவுதான். இப்ப இது அடுத்து அவ்வளவுதான். இதோட முடிஞ்சிருச்சு இல்ல? 256 எவ்வளவு வருது? முடிஞ்சிருச்சா? அதோட நின்னுடும். அவ்வளவுதான். சோ இந்த மாதிரிதான் கால்குலேஷன் நடக்கும். அப்ப சிஐடிஆர் கான்செப்ட் இதுதான் இந்த கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்றது. கிளாஸ் ஏன்றது ஒரு பிகர் நெட்வொர்க். கிளாஸ் ஏன்றது வந்து பாத்தீங்கன்னா பிகர் நெட். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. ஓகே, இந்த கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி இருக்கா? கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி இருக்கா? அப்ப கிளாஸ் ஏ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது? 1 to 126. ஓகேங்களா? கிளாஸ் பி எங்க ஆரம்பிக்குது? 128ல இருந்து 191. கிளாஸ் சி 192ல இருந்து 223. இதுதான் ஐபி அட்ரஸோட ஸ்டார்டிங் கான்செப்ட்ஸ். நீங்க இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது எந்த கிளாஸ்ல வரும் அப்படின்னு. ஓகேங்களா? அப்ப இது சொல்லுங்க, இது என்ன கிளாஸ்ல வருது? இப்ப என்கிட்ட ஒரு சர்வர் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த சர்வரோட ஐபிஸ பாருங்க. இது என்ன கிளாஸ்ல வரும்? டிஆ இஆ டிஇஆ. டிஇ எங்க ஆரம்பிக்குது?
பி 172 அது எதுக்குள்ள வருது பி குள்ள தான் வருது புரியுதுங்களா அப்ப இது வந்து பி கிளாஸ் அப்ப ஒரு ஸ்மாலர் சர்வர்ஸ் அதாவது ஸ்மாலர் கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு 100 சர்வர்ஸ் மேனேஜ் பண்ற ஆர்கனைசேஷன்ஸ் கம்மியான சர்வர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்க ஆர்கனைசேஷன்ஸ் சி கேட்டகரியா ஃபாலோ பண்ணி போவாங்க ஓகேங்களா சி கேட்டகரியா ஃபாலோ பண்ணி போவாங்க ஓகேங்களா அதுல அவங்களோட ஐபி அட்ரஸ் எல்லாமே 192ல இருந்து ஆரம்பிச்சு 223ல ஆரம்பிக்கும் 192 223 இதில் 192ல இருந்து 223 இதெல்லாமே சி கேட்டகரி இதுல எதெல்லாம் நெட்வொர்க் ஆப்ட் எதெல்லாம் ஹோஸ்ட் ஆப்ட் லாஸ்ட் வந்து ஹோஸ்ட் ஆப்ட் பி கிளாஸ்னு வரும்போது 128ல இருந்து 198 வரைக்கும் வரும் அப்ப இதுல எது நெட்வொர்க் ஆப்ட் எது ஹோஸ்ட் ஆப்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டும் நெட்வொர்க் ஆப்ட் லாஸ்ட் ரெண்டும் ஹோஸ்ட் ஆப்ட் ஏன்னா அடுத்த நம்பர் சேஞ்ச் ஆகுதுல இந்த இடத்துல அடுத்த நம்பர் சேஞ்ச் ஆகுதுல எஸ்ஆர்னோ இது ரெண்டும் ஹோஸ்ட் நெட்வொர்க் ஆப்ட் இது ரெண்டும் என்னது ஹோஸ்ட் ஆப்ட் இப்ப இதோட சிஐடிஆர் எப்படி செட் பண்ணுவாங்க இதோட சிஐடிஆர் அப்ப எப்படி செட் பண்ணிருப்பாங்க இது ரெண்டும் நெட்வொர்க் ஆப்ட் இது ரெண்டும் ஹோஸ்ட் ஆப்டா இருக்கு பி கிளாஸ்ல அவன் சொல்லுங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு 8 எவ்வளோ அப்ப இங்க என்ன கொடுக்கணும் 16 அப்ப எவ்வளவு ஐபி அட்ரஸ் கிடைக்கும் அப்ப 2 power of 16 எவ்வளோ 65,536 ஐபிஎஸ் கிடைக்கும் புரியுதுங்களா 65,536 ஐபிஎஸ் கிடைக்கும் இதுதான் பி கேட்டகரியில யூஸ் பண்றது ஏன்றது ரொம்ப பெரிய நெட்வொர்க் 1ல இருந்து எல்லாமே போஸ்ட் அப்ப ஐபி அட்ரஸ் ரொம்ப நிறைய ஐபிஎஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது கோடி கணக்குல ஆமா ஆமா அந்த மாதிரி போயிடும் ஓகேங்களா 2 power of ஆமா 2 power of 20 ஆமா 2 power of 24 அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுங்களா சோ இது இன்னும் ஈவன் இது ஈஸியா மாத்துறதுக்கு நான் வேணா உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்துச்சு சிஐடிஆர் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட் யூஸ் சாரி சிஐடிஆர் கால்குலேட்டர் இதுல இந்த ஐபி அட்ரஸ் கைடன் இருக்கு பாருங்க இதுல போட்டுக்கோங்க இப்ப இன்கேஸ் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் வந்து எவ்வளவு ரேஞ்ச் வரும்னு சொல்லி கேட்கறாங்க செட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஈஸியா இதுல செட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அதே 10 டாட் சீரீஸே எடுத்துக்கிறேன் 10 டாட் 0 டாட் 0 டாட் கிளாஸ் 16 கொடுக்குறேன்னு வைங்க எவ்வளவு ஐபி கிடைக்குது எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுது சரிங்களா இதுக்குள்ள இவ்வளவு ஐபிஎஸ் இருக்கு இதுவே நான் வந்து 18 கொடுத்தா 2 power of 24 புரியுதா இவ்வளவு ஐபிஎஸ் இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா IPv6 ஒண்ணு இருக்கு IPv6ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் ஐபிஎஸ் அதெல்லாமே IPv4 கான்ஃபிகரேஷன் v6 கான்ஃபிகரேஷன் சொல்லி ரெண்டு இருக்கும் உங்களோட மொபைல் போன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா IPv6 தான் இருக்கும் IPv4 கிடையாது ஓகேங்களா மொபைல் டெலிகம்யூனிகேஷன் ஏரியாஸ்ல எல்லாம் மோஸ்ட்லி IPv6 தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க ஓகேங்களா IPv6ன்றது ஒண்ணும் இல்ல இதே ஐபி ரேஞ்ச் தான் என்னன்னா இது வந்து 32னா அது 128 இது 32 பிட்டா ஓவரால் அது வந்து 128 பிட்ல செட் பண்ணணும் ஐபி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 பிட்ல வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AA 00AA.99BB. இந்த மாதிரி ஆல்பா நியூமரிக்கலா போகும் ஆல்பபெட் பிளஸ் நியூமரிக்கல் ரெண்டு வேலையும் சேர்ந்த மாதிரி வரும் 128 பிட்ல வரும் அது எவ்வளவு வரும் 128 பிட்ல வரும் இது எவ்வளவுல வருது 32 பிட்ல வரும் சரிங்களா அது ஃபியூச்சரிஸ்டிக் அது டெலிகம்யூனிகேஷன்ல IPv6 யூஸ் பண்றாங்க மோஸ்ட்லி எல்லாருமே IPv4 தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு சரிங்களா நம்ம IPv4 தான் பார்க்கணும் இது ஏன் நம்ம இப்ப கால் பேசுற மாதிரியே வெளியே போறியாடா எங்க இருந்து கால் பண்ணான்னு தெரியல அவனதான் அவனை அர்ஜென்ட்டா கேக்குறாங்க இன்னைக்கே பண்ணணும் பண்ணா 8 மணிக்குள்ள ஷெட்யூல் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதனாலதான் சரி வேற யாருக்கும் அனுப்பலாம்னு சொல்லி அனுப்பணும் அதான் சொன்னான் இன்னைக்கே தான் கேக்குறாங்க நான் தான் அட்டன் பண்ண முடியல வேற யாருக்காவது கொடுங்க அப்படின்னு
வேற ஏதாவது ஃபோன் இருந்தா உங்க ஃபோன்ல எனக்கு மாத்தி கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. நான் கால் ஹேண்டில் பண்றேன். ஏதாவது ஷெட்யூல் பண்ண முடிஞ்சா ஷெட்யூல் பண்ண. ம் ம் ஏன்னா கால் ஹேண்டில் நான் பண்ணி வேணா ஷெட்யூல் பண்ணி கொடுக்குறேன் இன்ட்ரியூஸ். ஏன்னா அது பண்ண முடிஞ்சா பண்ணி கொடுங்க. நான் இது பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஏதாவது கால்ஸ் வந்ததுன்னா உங்களோட ரெஸ்யூம் உங்களோட பயோடேட்டா மட்டும் எனக்கு கொடுங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ன மட்டும் பின் பண்ணி கொடுங்க. நான் கால் ஹேண்டில் பண்ணி சொல்றேன். ஓகே. ஸோ இது எதுவும் கிளியர் தானே உங்களுக்கு? ஐபிஎஸ் ஏன்னா இது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற நெட்வொர்க் எப்படி பண்ண போறோன்ற ஒரு ஐடியா வரும். அதுதான் இந்த ஐபி அட்ரஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பேசியிருந்தோம். ஓகேங்களா. அப்ப இந்த ஐபி அட்ரஸ்ல சிஏடினா என்ன தெரிஞ்சிச்சு, எப்படி ஐபி அட்ரஸ் பிரிக்கணும்ன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இந்த கிளாஸ் சி கிளாஸ் டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். 224 இருந்து 239 240 இருந்து 254 இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் இதெல்லாம் வந்து ரிசர்வ்ட் ஐபிஎஸ் அப்படின்னு. இதெல்லாம் ரிசர்வ்ட் ஐபிஎஸ். இந்த இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ற ஐபிஎஸ் எல்லாமே. இந்த டெரரிஸ்ட், இன்டெலிஜென்ஸ், மிலிட்ரிஸ் அவங்களாம் யூஸ் பண்ற ஐபிஎஸ். இ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஐபிஎஸ். நாசா, இஸ்ரோ இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கவங்க இந்த மாதிரி ஐபிஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம மோஸ்ட்லி இந்த இது மூணுத்துல தான் ஒர்க் பண்ணுவோம். ஏ, பி அண்ட் சி. அதுல மோஸ்ட்லி பி தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். மீடியம் ஸ்கேல தான் பி தான் யூஸ் பண்ணுவோம் அதிகமா. ஓகேங்களா. இப்போ வச்சிருக்க இந்த ஏடபிள்யூஎஸோட சர்வீஸ் சர்வரும் எதுல வருது? பில தான் வருது. சரிங்களா. நம்ம வச்சிருக்கிறது பி தான். ஓகே. இதுக்கு நடுவுல ஒரு செட் ஆஃப் ஐபி மட்டும் வராது. 120 இங்க என்ன ஆரம்பிக்குது? 127 வராது. அது என்னன்னா லூப் பேக் ஐபின்னு சொல்லுவாங்க. லூப் பேக் ஐபி. சொல்லுங்க, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்ப நடுவில் அந்த 127ன்றது ஏன் வராது அப்படின்னா அது ஒரு லூப் பேக் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. லூப் பேக் ஐபின்றது எதுக்காக அப்படி யூஸ் ஆகும்னா, இப்ப நீங்க ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினுக்கு வந்து இன்டர் கனெக்ஷன் பண்ணுவீங்க, எஸ்எஸ்ஹெச் எடுப்பீங்க. ஓகேங்களா. ஒரு மிஷின்ல இருந்துகிட்டே இன்னொரு மிஷின்ல என்ன பண்ணுவாங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல இன்டர் கனெக்ஷனுக்கு ஒரு ஐபி யூஸ் ஆகும். அது வந்து இந்த லூப் பேக் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரேஞ்சில் ஆரம்பிக்கும்னா 127ல தான் ஆரம்பிக்கும். 127 தான் இருக்கு. அதனால இது லூப் பேக் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு ஐபியோட கிளாஸஸ். இது கண்டிப்பா நெட்வொர்க்கிங்ஸ்ல படிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா. கிளியரா? ஓகே. ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ சர்வீஸ் கிரியேட் பண்ண ஆகும். இப்போ இதை நம்ம கிரியேட் பண்றதுக்கு நம்ம விபிசின்ற சர்வீஸ் எடுத்துக்கோங்க. Make sure that console experience made an update of VPC console. New experience won't change how you work. ஏதோ சேஞ்சஸ் பண்றான்னு நினைக்கிறேன். You can out of the new experience until you must resolve it. Okay. ஏதோ ஒரு நியூ இது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சில கைண்ட் ஆஃப் டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. விபிசி ஒன்று இருக்கு, சப்நெட், ரவுட்டிங் டேபிள்ஸ் இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்குது. இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிறதுனால தான் உங்களால என்ன பண்ண முடியுது, ஒரு சர்வரை உங்களால ஹோஸ்ட் பண்ண முடியுது. ஏன் வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸை நம்ம டிஃபால்ட்டா விட்டுட்டு போறோம்? ரீசன் இதுதான். சரிங்களா. எனக்கு அதை பார்த்துட்டு மாத்தி கொடுங்க, ஃபோன் மாத்தி கொடுங்க. அதே மாதிரி பயோடேட்டா அப்டேட் பண்ணி கொடுத்துருங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு பயோடேட்டா செட் பண்ணிட்டு எனக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருங்க. புரியுதுங்களா. நான் ஃபோன் ஹேண்டில் பண்றேன். இன்கேஸ் எதுவும் ஷெட்யூல் ஆகுது அப்படின்னா நான் இன்டிமேட் பண்றேன். மீன்வேல் நீங்க அப்டேட் பண்றது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. லினக்ஸ் அண்ட் ஏடபிள்யூஎஸ் ரெண்டுத்துக்குமே வச்சு இது பண்றேன். மறக்காம பண்ணி கொடுத்துருங்க. நான் எதுல வருதோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரொஃபைல்ஸ் இருக்கேன். சரியா. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட். ஓகேங்களா. இந்த டிஃபால்ட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க இது எதையாவது டெலீட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ரீஜன்லாம் ஒர்க் பண்ண முடியும்.
புரியுதுங்களா? இதெல்லாம் டிஃபால்ட்டா உங்களுக்கு கொடுக்குற நெட்வொர்க்ஸ். இந்த டிஃபால்ட் நெட்வொர்க்ஸை தப்பி தவறி டெலீட் பண்ணிட்டா கூட அதுக்கப்புறம் இந்த ரீஜன்ல என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. எல்லா ரீஜனுக்குமே ஒரு டிஃபால்ட் நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆமா, இந்த ரீஜன்ல ஒர்க் பண்ண முடியாது. உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற இந்த ரீஜன்ல ஒர்க் பண்ண முடியாது. வேற ஏதாவது ரீஜன் தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க. டெலீட் பண்ணும்போது பார்த்து டெலீட் பண்ணுங்க. உங்களோட எதுவோ அதை மட்டும் டெலீட் பண்ணுங்க. தேவையில்லாம எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டுறாதீங்க. சரிங்களா? அப்ப நான் விபிசி கிரியேட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டிஃபால்ட் விபிசி இருக்கு. என்ன ரேஞ்சில் செட் பண்ணியிருக்காங்க? 171. இல்ல எது நெட்வொர்க் ஆப்ட், எது ஹோஸ்ட் ஆப்ட்? இது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து என்ன ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க? 16. எவ்வளவு ஐபி கிடைக்கும்? ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து டயக்ராம் ஒண்ணு போடுவோம். எனக்குன்னு ஃபர்ஸ்ட் இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒரு ரேஞ்ச் செட் பண்ண போறேன். எனக்குன்னு ஒரு ரேஞ்ச் நான் வந்து மை விபிசின்னு கொடுக்குறேன். சீரீஸ் வந்து 10 சீரீஸே எடுத்துக்கலாம். 10.0.0/ இது நம்ம எடுக்கிறது தான். நான் வந்து ஏன் 10 சீரீஸ் எடுக்கிறேன் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பெருசா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க 10 சீரீஸ். அதனால நான் அதை எடுத்திருக்கேன். எனக்கு எவ்வளவு ஐபி கிடைக்கும்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதான் கான்செப்ட். கிரியேட் விபிசி, மை விபிசி, இன்புட்ல என்ன கொடுக்குறோம்? இந்த ரேஞ்ச் வந்து இதுதான் நம்ம எடுக்கணும்லாம் கிடையாது. நீங்க எதாவது நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆர்கனைசேஷன்ஸ்ல நம்மளுக்குன்னு ஒரு ஐபி ரேஞ்ச் இருக்கும். எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஐபிஸ் வச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். இங்க நான் எக்ஸாம்பிள் பிராக்டிகல் பண்றதுக்காக நான் 10 சீரிஸ் எடுத்துக்கிட்டேன். மோஸ்ட்லி பிளாக் சைஸ் இன் பிட்வீன் 16 இல்லைன்னா 28 இதுல தான் இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்லி 16 தான் அதிகமா கொடுப்பாங்க. ஓகேங்களா? 16 தான் அதிகமா கொடுப்பாங்க. 16 கொடுத்தனா எனக்கு எவ்வளவு ஐபி கிடைக்கும்னு சொன்னீங்க? அவ்வளவுதான். ஓகேங்களா? IPv6 யூஸ் பண்றீங்கன்னா IPv6, நம்ம IPv6 யூஸ் பண்ணல. டெனன்சில வந்து டிஃபால்ட். இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன், டிஃபால்ட்டா டெடிகேட்டட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட் அப்படின்றது என்னன்னா, லைக் இப்ப நான் வந்து ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றேன். நான் என்ன பண்றேன்னா அது என்னோட AWS என்விரான்மெண்ட்ல 10ஓட 11 ஆட் பண்றேன். புரியுதுங்களா? அது வந்து எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 10 ஃப்ளோர் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க. அதுல நீங்க இருக்கிறது 5th ஃப்ளோர். நீங்க எப்படி வாடகை கொடுப்பீங்க? 5th ஃப்ளோர் கொடுப்பீங்களா 10th ஃப்ளோருக்கு கொடுப்பீங்களா? 5th ஃப்ளோருக்கு தான் கொடுப்பீங்க. அதான் டிஃபால்ட். அப்ப AWS என்விரான்மெண்ட்ல நான் என்னோட நெட்வொர்க்கை ஒரு பார்ட் ஆஃப் நெட்வொர்க்கை என்ன பண்றேன், ஆட் பண்றேன். அது டிஃபால்ட். டெடிகேட்டட் அப்படின்னும் போது டெடிகேட்டடாவே நீங்க அந்த நெட்வொர்க் என்ன பண்றீங்க, செட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு வில்லா வாங்கி நீங்களே ஃபவுண்டேஷன் போட்டு கட்டிட்டு இருக்கீங்க. அப்ப எது காஸ்ட் அதிகம்? அதுதான் டெடிகேட் தான் காஸ்ட் அதிகம். இது டெக்னிக்கலா வேணா லேர்ன் பண்றதுக்கு இங்க இருக்கிற சைட் கண்டென்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கும். டெக்னிக்கலா எது என்னன்றத, இது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளதான். டிஃபால்ட் டெடிகேட்டட் டெக்னிக்கலா பேசுறதுக்கான கண்டென்ட் இங்க இருக்கு. சரியா? ஜஸ்ட் கிரியேட் a VPC. அது வேற ஒரு இது. லைக் வந்து என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல், அது வந்து ரெண்டாவது மாடல். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது ஈஸின்றத விட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு. இப்போ இது விபிசி ஒன்லின்றது வந்து நாங்க இதுலயே தான் ஒர்க் பண்ணி பழக்கமாயிடுச்சு. இதுல வந்து கொஞ்சம் ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. டயக்ராமேட்டிக் மாதிரி இது. இதுலயே வந்து நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணி கொண்டு போற மாதிரி ப்ராஜெக்ட் நேம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கனெக்ட் ஆகல. இதுல வந்து நேம் கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட் நேம் சிஐடிஆர் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். டிஃபால்ட் இங்கே இங்க பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. அதாவது ஒரு கைண்ட் ஆஃப் இதுல போயிட்டு செட்டிங்ஸ்ல போய் பண்றத ஒரே செட்டிங்ஸ்லயே பண்ற மாதிரி. அதுதான், வேற எதுவும் இல்லை. மற்றபடி ஈஸியா பண்ணலாம். பட் ஆனா எனக்கு இது பண்ணி இதுதான் எனக்கு கன்ஃபியூஸ் இதுவா, அதனால அப்படியே போயிட்டேன் நான்.
அதுவும் பண்ணலாம். அது இதுவும் நம்ம பண்றதுதான், வேற எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சப்நெட். சப்நெட் அப்படின்றது என்னன்னா லைக் வந்து சப் நெட்வொர்க்ஸ். சப்நெட் அப்படின்றது என்ன அப்படின்னா சப் நெட்வொர்க்ஸ், அதாவது ஓவரால் நெட்வொர்க்ல இருந்து பிரிஞ்சு வர குட்டி நெட்வொர்க் அது. சப் நெட்வொர்க். சப்னா என்ன? குட்டி தானே, குட்டி நெட்வொர்க். ஓகேங்களா? அப்ப இதுதான் என்னது என்னோட ஓவரால் நெட்வொர்க். அப்ப இந்த ஓவரால் நெட்வொர்க்கை நான் என்ன பண்றேன்னா ஒரு 2 குட்டி நெட்வொர்க்கை என்ன பண்றேன், பிரிச்சுக்கிறேன். என்ன பண்றேன்? 2 குட்டி நெட்வொர்க்கை என்ன பண்ணிக்கிறேன், பிரிச்சுக்கிறேன். ஏன் நான் 2 குட்டி நெட்வொர்க் பண்றேன்னா அது என்னோட ரெக்குவயர்மெண்ட்டுக்காக நான் பண்ணிக்கிறேன். இப்படிதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது என்னோட ரெக்குவயர்மெண்ட்ல நான் 2ஆ வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சப் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்ப நீங்க ஓவரால் நெட்வொர்க் எடுத்துட்டீங்க. ஓவரால் நெட்வொர்க்கு ஐபி எடுத்துட்டீங்க. நீங்க இதுல கிரியேட் பண்ண போற ரிசோர்ஸ் எல்லாத்துக்குமே இதுல இருந்து தான் ஐபி வந்து அலோகேட் ஆகும். ஆனா இது ஒரு சிங்கிள் ஹேண்டட் பர்சனா உங்களால அதை பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா என்னோட ஓவரால் நெட்வொர்க்ல இருந்து என் நெட்வொர்க்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 குட்டி நெட்வொர்க்கா பிரிச்சுக்கிறேன். எனக்குள்ளேயே நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 குட்டி நெட்வொர்க்கா பிரிச்சுக்கிறேன். அந்த குட்டி நெட்வொர்க்குக்கு நான் என்ன பண்றேன், இவங்க கிட்ட இருந்து ஐபி என்ன பண்றேன், பிரிச்சு கொடுக்குறேன். இவங்க கிட்ட இருந்து ஐபிய பிரிச்சு இவங்க கிட்ட கொடுக்குறேன். குட்டி குட்டியா கொடுக்குறேன். இப்ப இவங்க கிட்ட 65,000 இருக்கா, அதுல ஒரு 1000 ஐபிஸ் இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறேன். இவங்க 65,000 இவங்களுக்கு ஒரு 1000. அந்த மாதிரி குட்டி குட்டியா பிரிச்சு கொடுக்குறேன். அதுதான் நான் என்னன்னு சொல்றேன், சப்நெட்ஸ் அப்படின்னு சொல்றேன். அதுல 2 நெட்வொர்க் கிரியேட் பண்றேன். ஒன்னு வந்து பப்ளிக், இன்னொன்னு பிரைவேட்னு செட் பண்றோம். ஒன்னு பப்ளிக், பிரைவேட். சரிங்களா? பப்ளிக், இன்னொன்னு பிரைவேட். இவங்க 2 பேருக்கு ஐபிஎஸ் பிரிச்சு கொடுக்கும். அந்த ஐபிஎஸ் எப்படி பிரியணும் அப்படின்னா இவங்க கீழ இருந்து பிரியணும் ஐபி. இவங்க ஓவரால் ஐபியா இருக்காங்களா, இவங்க கீழ இருந்து இந்த ஐபி என்ன ஆகும், பிரியணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா இதுல 3 ஹோஸ்ட் 3 நெட்வொர்க் ஆப்ட் ஒரு ஹோஸ்ட் ஆப்ட் நான் செட் பண்ணேன். அதை எப்படி செட் பண்ணேன்னா 10 டாட் சீரிஸ்ல எடுக்கிறேன். 10.0.1.0/24 அப்படின்னு கொடுக்கும். 16 எப்படி கொடுப்பீங்க? 16 கொடுத்தா 2 நெட்வொர்க் ஆப்ட் 2 ஹோஸ்ட் ஆப்ட் ஆயிடும்ல. அப்ப 16 கொடுத்தா இங்க இருந்து ஃபுல்லா இதுக்குள்ள வர எப்படி நீங்க பிரிக்கிற மாதிரி வரும், பிரிக்க முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு இது கொடுக்கும் 10.0.2.0. ஏன்னா நான் இங்க 1 எடுத்துட்டேன், இங்க என்ன கொடுக்குறேன், 2 கொடுக்குறேன். /24 செட் பண்றேன். அப்ப பப்ளிக் சப்நெட்டுக்கு எவ்வளவு ஐபிஎஸ் அலோகேட் ஆகும்? 10.0.1.0 8 /24 எவ்வளவு ஐபிஎஸ் கிடைக்கும்? 256. எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்ட் முடியறது. அடுத்தது பிரைவேட் எப்படி 1.0 அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப இந்த சப்நெட் குள்ள எவ்வளவு சர்வருக்கு ஹோஸ்ட் பண்ணலாம்? 256 ஐபிஎஸ். அப்ப 256 சர்வர்ஸ். இதுலயும் 256 ஐபிஎஸ். ஓகேவா? பேலன்ஸ் இன்னும் எனக்கு எவ்வளவு ஐபி ஃப்ரீயா இருக்கு? 60,000 ஐபிஎஸ் ஃப்ரீயா இருக்கா? அது தேவைன்னா மறுபடியும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் பிரிச்சுக்கணும். அது பேஸ்ட் ஆன் த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சப்நெட்டை பிரிச்சுப்பாங்க. ஓகேங்களா? அது இப்படிதான் 2 தான் பிரிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அது ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரிப்பாங்க. என் ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு வந்து 4 சப்நெட் வச்சிருக்கோம். அதுல 2 பப்ளிக் 2 பிரைவேட்னு வச்சிருக்கோம். எங்களோட ஆர்கிடெக்ட் அப்படி டயக்ராம் போட்டு கொடுத்தாங்க அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஒரு இதுல ப்ராஜெக்ட்ல பண்ணும்போது ஒரே ஒரு பப்ளிக் 3 பிரைவேட் வச்சிருக்கோம். அது ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது இப்படிதான் பண்ணணும்ன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து 2 எடுத்துக்கோம், பப்ளிக் அண்ட் பிரைவேட். இது கிளியர் தானே? அப்ப இதுல நான் சப்நெட் எடுத்துக்கிறேன். இங்க ஆல்ரெடி 3 சப்நெட் என்ன இருக்கு, டிஃபால்ட்டா இருக்கு. சரியா? நான் 2 சப்நெட் எடுத்துக்கிறேன். இப்ப அவங்க கிரியேட் பண்ண டிஃபால்ட் சப்நெட் என்ன ரேஞ்ச்ல கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க.
172 31 32.0/20 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு வரும்? 2 power 12 4096. சரிங்களா? 4096 வரும். அதான் ஐபி. அப்ப இதுக்கும் அப்ப மூணு சப்நெட்டே எடுத்துக்கோங்களேன். 3 சப்நெட், இது 4000, இது 4000, 4000 எவ்வளவு? 12000. ஓவரால் ஐபி எவ்வளவு? 65000. கரெக்டா? அப்ப 65000 12000 போயிடுச்சு. பேலன்ஸ் வந்து ஃப்ரீயா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் இவனே அப்படிதான் செட் பண்ணியிருக்கான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்கா வச்சிருக்கான் நெட்வொர்க் மூணு வந்து வச்சிருக்கான். இது வந்து நெட்வொர்க் ஆப்ட்னு நீங்க சொல்லலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆகும். ஏன்னா இங்க நான் 16 கொடுத்துருக்கேன் இல்லையா? நீங்க என்ன கொடுத்துருக்கேன்? ஓவரால் என்ன கொடுத்துருக்கேன்? 16 தானே? அப்ப எது நெட்வொர்க் எது ஹோஸ்ட்? ஃபர்ஸ்ட் ரெண்டு, ரெண்டாவது ரெண்டு ஹோஸ்ட் தான் இது. அப்ப இந்த ஹோஸ்ட் சேஞ்ச் ஆகும். 32 இருக்கு இல்லையா? அந்த இது சேஞ்ச் ஆகும். ஏன்னா இங்க போட்டிருக்கேனா? ஸ்டார்ட் ஆகுது எங்க இருக்கு? எண்ட் ஆகுது எங்க இருக்கும்? அப்ப இது இடம் சேஞ்ச் ஆயிருக்கா? ஏன் இது ரெண்டும் சேஞ்ச் ஆகுது? ஏன்னா இந்த ரெண்டு மட்டும் தான் என்னது? நெட்வொர்க். இது ரெண்டு அதனால இங்க சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஓவரால் வேல்யூ, ஓவரால் ஐபி என்ன கொடுத்துருக்கீங்க? ஓவரால் ஐபி என்ன இங்க என்ன கொடுத்துருக்கீங்க? லாஸ்ட் ரெண்டு சேஞ்ச் ஆகுற மாதிரி தானே இருக்கு. சேஞ்ச் ஆகுற மாதிரி தானே இருக்கு. அதானே இங்கேயும் சேஞ்ச் ஆகுது. இது ரெண்டும் சேஞ்சே ஆகாது. இந்த 172.31.47.46 அதுல நான் என்ன சார் போஸ்ட் அதுக்கு நீங்க இதுதான் பார்க்கணும். இதுதான் காரணம். அதான் சர்வர்ல போயிட்டு அது ரெண்டு ஜீரோ ஃபர்ஸ்ட் ஜீரோக்கா அப்போ வந்து இது வந்து ரெண்டு வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ரெண்டு லாஸ்ட் ரெண்டு போஸ்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பார்க்கணும். இதுதான் பார்க்கணும். அதே மாதிரி அந்த சிஐடிஆர் இருக்கா கவனிக்கணும். இந்த சிஐடிஆர்ல என்ன கொடுத்துருக்காங்க? 16. அப்பனா 16 கொடுத்துருக்காங்கன்னா அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு என்னவா இருக்கும்? லாஸ்ட் ரெண்டு 8 இருந்ததுன்னா 8 இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து வந்து 8 ஃபர்ஸ்ட் மூணுமே உங்களுக்கு வந்து நெட்வொர்க். ஃபர்ஸ்ட் மட்டும் தான் நெட்வொர்க், மீதி மூணுமே ஃபர்ஸ்ட் 8 போஸ்ட் 8 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் பாக்கி மூணுமே போஸ்ட் 16 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நெட்வொர்க் பாக்கி ரெண்டு போஸ்ட். அதே 24 மூணு நெட்வொர்க் ஒண்ணாவது போஸ்ட். இப்போ விட்டு வச்சா வராது. சரியா? அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் எடுக்கணும். அதனாலதான் இங்க செட் பண்ணும்போது உங்களால வந்து பாத்தீங்கன்னா 16 செட் பண்ண முடியாது. நீங்க 16 செட் பண்ணுங்களேன், உங்களுக்கு இந்த ஐபி கிளாஷ் ஆகும். இப்ப இங்க இருக்கிற ஐபியை மொத்தமா இங்கேயே கொடுக்குறேன் அப்படின்னா அப்ப இங்க என்ன பண்ணுவாங்க? கிளாஸ் லெஸ் அப்படின்னு அர்த்தம். சிஐடிஆர் கிளாஸ் லெஸ்னா அர்த்தம். கிளாஸ் லெஸ்னா அர்த்தம் கம்மி பண்றீங்கன்னு அர்த்தம். லெஸ்னா கம்மி. கரெக்டா? அப்ப இங்க இருக்கிற ஓவரால் ஐபியை நீங்க என்ன பண்றீங்க? பிரிச்சு இவங்க கிட்ட கொடுக்குறீங்க. புரியுதுங்களா? ஓவரால் ஐபியை பிரிச்சு இவங்க கிட்ட கொடுக்குறீங்க. அதனாலதான் இந்த இடத்துல நம்பர் என்ன வேணாலும் போட்டுக்கோங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனா லாஸ்டா மட்டும் 00 வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க நான் என்ன கொடுக்குறேன்? 16. சரியா? அப்ப இந்த ரெண்டு சப்நெட் நான் செட் பண்றேன். ரெண்டு ஜோனுக்கு நான் செட் பண்றேன். ரெண்டு சப்நெட் ரெண்டு ஜோனுக்கு நான் செட் பண்றேன். விபிசி என்னோட விபிசி செலக்ட் பண்ணிக்கணும். என் விபிசி செலக்ட் பண்ணிக்கணும். சப்நெட்டுக்கு வந்து பப்ளிக் அண்ட் பிரைவேட். நான் வந்து பப்ளிக் சப்நெட் பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்றேன். ஜோன் ஏ கொடுக்குறேன். சிஐடிஆர்ல 10. இதுல மாத்துட்டேன் 10.0.1.0/24. அதே மாதிரி இன்னொரு சப்நெட் இது ஜோன் வந்து பின்னு இருக்கு.
ஏன் ஒன்னு இதுல ஏன் ஒன்னு இதுல பீன்னு வச்ச ஏன் பீன்னு வச்ச ஏன் ஒரே ஜோன்ல கிரியேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவீங்க? இந்த இடத்துல ஹைலி அவைலபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஏன் நம்ம இது பண்றோம்? அதாவது ஹைலி அவைலபிலிட்டி. ஹைலி அவைலபிலிட்டினா என்ன அர்த்தம்? ஹைலி அவைலபிலிட்டினா என்ன சொல்லுவீங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹைலி அவைலபிலிட்டி? ஒரு எது ஒரு 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 ரீஜன்ல எத்தனை ஜோன் இருக்கு? சரி, நான் ஒரு ஜோன் இதுல வச்சிருக்கேன், இன்னொரு ஜோன் இதுல வச்சிருக்கேன். ஒரு ஜோன் டவுன் ஆனாலும் இன்னொரு ஜோன் அப்படியே இருக்கும்ல. ஒரு ஜோன் டவுன் ஆனாலும் இன்னொரு ஜோன் இருக்கும்ல. அதான் ஹைலி அவைலபிலிட்டி. அதுக்கு பேர் தான் ஹைலி அவைலபிலிட்டி. இப்போ எல்லாத்தையும் தூக்கி ஒரே ஜோன்ல கொடுத்துட்டீங்க. புரியுதுங்களா? ஏன் வந்து மல்டிபிள் ஜோன்ஸை நம்ம செட் பண்றோம்னா ஹைலி அவைலபிலிட்டி. நம்ம அப்படிதான் யோசிக்கணும். ஓகேங்களா? ஒரு இன்ஃப்ரா நீங்க பில்ட் பண்றீங்க அப்படின்னா அதை ஹைலி அவைலபிளே எப்படி செட் பண்ணணும், ஹைலி செக்யூரா எப்படி செட் பண்ணணும், ஹைலி ரிலையபிளா எப்படி செட் பண்ணணும். இந்த 3 கான்செப்ட்ல தான் ஏடபிள்யூஎஸ்ல ஒர்க் பண்ணுவீங்களே. ஹைலி அவைலபிளா எப்படி செட் பண்ணுவீங்க, ஹைலி ரிலையபிளா எப்படி செட் பண்ணுவீங்க, ஹைலி செக்யூரா எப்படி செட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? அதான் சினாரியோ. அப்ப 2 சப்நெட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நான் இப்போ நெட்வொர்க் ரெடி பண்ணிட்டேன். இந்த நெட்வொர்க் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கும். அந்த கனெக்ஷன் என்னன்னா ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன். அப்ப நான் என்ன பண்ணேன்னா ஒரு இன்டர்நெட்டை கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ண இன்டர்நெட்டை ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், என்னோட நெட்வொர்க்குள்ள கொண்டு வரேன். என் நெட்வொர்க் யாரு? விபிசி. புரியுதுங்களா? இப்போ விபிசிக்குள்ள கொண்டு வரேன். என் விபிசிக்கு இப்போ இன்டர்நெட் கிடைச்சிருச்சு. ஆனா என் சர்வர் எதுக்குள்ள இருக்கு? சப்நெட்ஸ்குள்ள இருக்கு. அப்ப விபிசிக்கு நெட்வொர்க் கிடைச்சா போதுமா? என் சர்வருக்கு தான் நெட்வொர்க் கிடைக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க இருக்கிற நெட்வொர்க்கை இன்டர்நெட் கேட்வேய நான் என்ன பண்றேன், என்ன பண்றேன், கொடுக்கணும், கனெக்ஷன் பண்ணணும். என் சப்நெட்டோட கனெக்ஷன் பண்ணணும். என் சப்நெட்டோட என்ன பண்ணணும், கனெக்ஷன் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்றேன். அவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுட்டிங் டேபிள். அவங்க தான் யாரு? ரவுட்டிங் டேபிள். ரவுட்டிங் டேபிள்ன்றது ரவுட்டர்ஸ். என் சர்வருக்கு கனெக்ஷன் ரவுட்டர்ஸ், என்னோட சப்நெட்ஸுக்கு போற கனெக்ஷன் ரவுட்டர்ஸ். இந்த கனெக்ஷன் இந்த சப்நெட்டுக்கு தான் போகணும்னு சொல்லி ரவுட்டிங் பண்றவங்க தான். ரவுட்டிங்னா என்ன, வழி கொடுக்குறாங்க. சரிங்களா? ரவுட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? நெட்வொர்க்கிங்ல ரவுட்டர்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ரவுட்டர்ஸ்னா என்ன, ரவுட் பண்றது, இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி ரவுட் பண்றது. அப்ப இந்த இன்டர்நெட்டை நான் யாருக்கு கொடுக்குறேன்? பப்ளிக் சப்நெட்டுக்கு கொடுக்குறேன் வித் ஹெல்ப் ஆஃப் பப்ளிக் ரவுட்டிங் டேபிள்ஸ். வித் ஹெல்ப் ஆஃப் பப்ளிக் ரவுட்டிங் டேபிள்ஸ். ஓகே. அட் த சேம் டைம் பிரைவேட். சரிங்களா? பிரைவேட்டுக்கு அதே மாதிரி தான் ரவுட்டர்ஸ் ஆட் பண்ணுங்க. ஆனா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடாது. இன்டர்நெட் கனெக்டிவிட்டி என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஏன் பப்ளிக் அண்ட் பிரைவேட்னு கிரியேட் பண்ண? எதனால இதை வந்து பப்ளிக் பிரைவேட்னு சொல்றீங்க? எப்படி இதை நீங்க பப்ளிக் அண்ட் பிரைவேட்னு சொல்றீங்க? எப்படி இதை பப்ளிக் அண்ட் பிரைவேட்னு சொல்றோம்? நம்ம தான் கிரியேட் பண்ணல. எதை வச்சு நீங்க இதை பப்ளிக் பிரைவேட்னு சொல்றீங்க? எதை வச்சு நம்ம இதை பப்ளிக் பிரைவேட்னு சொல்ல முடியும்? வெறும் நேம வச்சு சொல்றோமா? கிடையாது. நேம் வச்சு
எந்த சப்நெட்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி போதோ அதுதான் என்னது, எதுல போலியோ அதுதான் என்னது. எப்படி என்ன கனெக்ஷனு சொல்றேன், லாஸ்டா சொல்றேன். இப்ப அந்த கொஸ்டினுக்கு லாஸ்டா தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரு சர்வர் கிரியேட் பண்றீங்கன்னு போது அந்த சர்வர்ல நீங்க வந்து டிஃபால்ட் நெட்வொர்க் வச்சு நீங்க ஒரு சர்வர் போஸ்ட் பண்றீங்களா, அது எப்படி நீங்க பப்ளிக் சர்வர்னு சொல்லுவீங்களா இல்ல பிரைவேட் சர்வர்னு சொல்லுவீங்களா? அது என்ன நெட்வொர்க்? அப்ப அந்த AWS ப்ரொவைட் பண்ற நெட்வொர்க் பப்ளிக் நெட்வொர்க்கா பிரைவேட் நெட்வொர்க்கான எப்படி சொல்லுவீங்க? எப்படி நீங்க பப்ளிக் பிரைவேட் சொல்றீங்க? அது பப்ளிக் சர்வர் பப்ளிக்காது பிரைவேட் ஆகுது இல்ல. நான் வந்து ஒரு AWS என்விரான்மெண்ட்ல ஒரு சர்வர் கிரியேட் பண்றேன், டிஃபால்ட் நெட்வொர்க்ல சூஸ் பண்றேன். நான் வந்து நெட்வொர்க் எல்லாம் கிரியேட் பண்ணேன், டிஃபால்ட் VPC தான் யூஸ் பண்றேன். அப்ப அது பப்ளிக் சர்வரா பிரைவேட் சர்வரா கேட்டா என்ன சொல்லுவீங்க? பப்ளிக் தான். அதுல வந்து பிரைவேட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பிரைவேட்ன்றது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட டேட்டா பேஸ்லாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட டேட்டா பேஸை நான் வந்து பிரைவேட்ல நான் போட மாட்டேன், சாரி பப்ளிக்ல போட மாட்டேன். பப்ளிக்ல போட்டா எனக்கு என்ன ஆகும்? யார் வேணாலும் என்ன பண்ணலாம், பாத்துடலாம். அதெல்லாம் வந்து பிரைவேட் இதுல தான் நான் என்ன பண்ணுவேன், ஸ்டோர் பண்ணுவேன். அந்த டேட்டா பேஸ் சர்வர்ஸ்லாம் நான் என்ன பண்ணுவேன், பிரைவேட் நெட்வொர்க்ல தான் வச்சிருக்கேன். ஆனா பிரைவேட் நெட்வொர்க்ல வச்சா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லைன்னு போது எப்படி நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வேற ஒருத்தவங்க யூஸ் பண்ணுவோம், வேற ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த இடத்துல ஹெல்ப் பண்றதுக்கு. அவங்க யாருன்றதை நான் லாஸ்டா சொல்றேன். இப்போதைக்கு இதுதான் கனெக்ஷன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் தானே? 3 பேரும் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னது, இன்டர்நெட். இதுதான் டிஃபால்ட் இன்டர்நெட். இதுல கையே வைக்கக்கூடாது, இதுல கையே வைக்கக்கூடாது. இது இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா தெரியாதவங்க டெலீட் பண்ணிடுவாங்க. எல்லாமே ப்ராப்பரா இருக்கும், டிஃபால்ட்லாம் கரெக்டா தான் இருக்கும், அவங்க யூஸ்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, இன்டர்நெட் கேட்வே டெலீட் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் இந்த சர்வர் கனெக்ட் ஆகல, சர்வர் கனெக்ட் ஆகலன்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இன்டர்நெட் இல்லைன்னா எப்படி சர்வர் கனெக்ட் ஆகும்? புரியுதா? இதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு இன்டர்நெட்டை கிரியேட் பண்ணுங்க, உங்களுக்குன்னு ஒரு இன்டர்நெட்டை கிரியேட் பண்ணுங்க. அட்டாச் டு VPCல நம்மளோட VPC கீழே என்ன பண்ணணும், அட்டாச் பண்ணணும். நம்மளோட VPC கீழே அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணியாச்சா? அப்ப இன்டர்நெட் வந்து இங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரவுட்டிங் டேபிள் வழியா கனெக்ஷன் பண்ணணும். அப்ப ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணுங்க. எத்தனை கிரியேட் பண்ணணும்? 2. இந்த ரவுட்டிங் டேபிள் பிரைவேட்டுக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் வரும், பிரைவேட்டுக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கணும், ஆனா டைரக்டா கொடுக்க மாட்டீங்க. சரியா? காசுலாம் எடுக்க மாட்டாங்க, அதாவது ஒர்க் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸ் கட் ஆயிடும், அந்த ரீஜனோட அந்த கனெக்ஷன்ஸ் கட் ஆயிடும். டிஃபால்ட் டெலிட் பண்ணீங்கன்னா புதுசா நீங்க ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப புதுசா கனெக்ஷன் பில்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பப்ளிக் RT பிரைவேட் RT போட்டாச்சா? பப்ளிக் RT என்ன பண்றேன், சப்நெட்டோட அசோசியேட் பண்றேன். எந்த சப்நெட்டோட பண்ணணும், பப்ளிக் சப்நெட். சேவ் அசோசியேஷனா? அடுத்தது பப்ளிக் ரவுட்டிங் டேபிள ரவுட் பண்ணணும். யார் கூட? இன்டர்நெட்டோட ரவுட் பண்ணணும். பப்ளிக் என்ன கேட்வே, இன்டர்நெட் கேட்வே போட்டாச்சா? அதாவது இந்த கனெக்ஷன் இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், பிரைவேட்டுக்கு வந்து செட் பண்ணணும். பிரைவேட்டுக்கு சப்நெட் அசோசியேஷன்ல என்ன சப்நெட்டோட பண்ணணும், பப்ளிக்கா பிரைவேட்டா? பிரைவேட். சரியா? பண்ணியாச்சு.
அதான் ரவுட்டிங் டேபிள் தான் பண்ணிருக்கோம். ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ரவுட்டிங் டேபிள்ல சப்நெட்டோட என்ன பண்ணியாச்சு, அசோசியேட் பண்ணியாச்சு. சரிங்களா? இதுக்கு இன்டர்நெட் கொடுக்கணுமா? டைரக்டா கொடுக்கக்கூடாது, டைரக்டா கொடுக்கக்கூடாது, அவ்வளவுதான். சரியா? அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இது வரைக்கும் கிளியர். நெக்ஸ்ட் பண்ண போறதுதான் கொஞ்சம் ட்ரிக்கி கான்செப்ட். என்ன அப்படின்னா, நான் ஒரு டயக்ராம் சொல்றேன். அதை ப்ராக்டிக்கல் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போதைக்கு டயக்ராம் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கான்செப்ட் என்னன்னா, இந்த 3 tier ஆர்கிடெக்சர் டயக்ராம்ல நான் இந்த வெப் சர்வர் எல்லாமே ஒரு சப்நெட்ல போடுறேன். ஆப் சர்வர், டிபி சர்வர் எல்லாமே இன்னொரு சப்நெட்ல போடுறேன். இது பப்ளிக், இது பிரைவேட். ஓகேவா? இது பப்ளிக், இது பிரைவேட். நான் வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் செட் பண்றேன். செக்யூரிட்டி குரூப் வந்து பாத்தீங்கன்னா, யாரு பப்ளிக் சர்வருக்குள்ள வராங்களோ அவங்கள நீ என்ன பண்ணு, பிரைவேட்டுக்கு அலோவ் பண்ணு. டைரக்டா பிரைவேட் சர்வர் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணா பண்ணுது. புரிஞ்சுதா? யாரு பப்ளிக் உள்ள வராங்களோ அவங்கள மட்டும் தான் என்ன பண்ணும், பிரைவேட்டுக்கு அலோவ் பண்ணும். டைரக்டா பிரைவேட் சர்வர் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி செக்யூரிட்டி குரூப்பை நான் வந்து செட் பண்ணணும். 2 செக்யூரிட்டி குரூப் செட் பண்ண போறோம். ஒன்னு பப்ளிக், இன்னொன்னு பிரைவேட். சரியா? அது எப்படி செட் பண்றான்னு பாருங்க. இந்த இடத்துல செக்யூரிட்டி குரூப்ஸ்ல நிறைய செக்யூரிட்டி குரூப் இருக்கு. இதுல நம்ம ஒவ்வொரு டைமும் நீங்க செக்யூரிட்டி குரூப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு டைமும் செக்யூரிட்டி குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டே புதுசா கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க வந்து டெலீட் பண்ணிக்கலாம். 2 செக்யூரிட்டி குரூப் இருக்கா, 03 and 05. நீங்க ஒவ்வொரு டைமும் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஒரு டைமும் நீங்க செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க ஒரே செக்யூரிட்டி குரூப்பை என்ன பண்ணலாம், திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டிசிபின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இது என்னோட ப்ராக்டிக்கலுக்காக நான் வச்சிருப்பேன். இப்போ இதுல வந்து இதோட இன்பவுண்ட் பாருங்க, என்ன செட் பண்ணியிருக்கேன். இதே இதுவே நான் எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிப்பேன் ப்ராக்டிக்கலுக்கு. நான் ஒவ்வொரு டைம் சர்வர் கிரியேட் பண்ணும்போது செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? நான் இங்க கிரியேட் செக்யூரிட்டி கொடுக்குறேன்னு வைங்க. நான் என்ன விபிசி கீழே கிரியேட் பண்றேன், என்னோட விபிசி கீழே. கரெக்டா? நான் வந்து பப்ளிக் எஸ்ஜி ஐவிபிசி இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட். இன்பவுண்ட் என்ன, அவுட்பவுண்ட்னா என்ன? இன்பவுண்ட்னா இன்கமிங் டிராஃபிக். ஓகேங்களா? இன்பவுண்ட்னா இன்கமிங் டிராஃபிக். ஓகேங்களா? இன்கமிங் டிராஃபிக் உங்க சப்நெட்குள்ள வரப்போற டிராஃபிக். அப்ப இதுல நான் வந்து என்னென்ன வேணுமோ அதை நான் எனேபிள் பண்றேன். இப்போ எஸ்எஸ்ஹெச்னா எஸ்எஸ்ஹெச், எஸ்டிடிபினா எஸ்டிடிபி, ஆர்டிபினா ஆர்டிபி. இந்த மாதிரி எனக்கு என்னென்ன ப்ரோட்டோகால் தேவையோ அது எல்லாத்தையும் என்ன பண்றேன், எனேபிள் பண்ணிக்கிறேன். சோர்ஸ்ல வந்து சிஐடிஆர்ல செட் பண்றோம். அப்ப நான் அவுட்பவுண்ட் செட் பண்ண வேண்டாம், இன்பவுண்ட் தான் முக்கியம். அவுட்பவுண்ட் தேவையில்லை. செக்யூரிட்டி குரூப் பொறுத்த வரைக்கும் இன்னும் உள்ள வரவன் தான் முக்கியம், வெளியே போறவன் கிடையாது. ஏன்னா உள்ள வரவன் தான் என்ன பண்ண போறான், உள்ள வரவன் தான் வெளியே போப்பான். சரிங்களா? இதுலயே இன்னொரு கான்செப்ட் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூல கேட்கிற ஒரு கொஸ்டின், what is the concept of what is the difference concept of security group and NACL அப்படின்னு கேட்பாங்க. security group and NACL network access control list. இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்பாங்க. different between of NACL and security groups. NACL and security groups. அப்ப கிரியேட் செக்யூரிட்டி குரூப். அப்ப நான் வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்றேன், இன்னொரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றேன்.
அது எந்த நேம்ல கிரியேட் பண்றேன் அப்படின்னா பிரைவேட்ல நேம் கிரியேட் பண்றேன். அது எதுல கிரியேட் பண்றேன்? பிரைவேட். இது வந்து பிரைவேட். ஐவிபிசி இன்பவுண்ட்ல. இப்ப இந்த இன்பவுண்ட்ல நான் இப்ப ஆல் டிசிபியே கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆல் டிசிபி கொடுத்தோம்னா எல்லா ப்ரோட்டோகாலும் உள்ள வர மாதிரி தானே கணக்கு. அப்ப அதுவே ஒரு அன்செக்யூர் மாதிரி தானே. ஆனா எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் இங்க சோர்ஸ்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா பப்ளிக் செக்யூரிட்டி குரூப்போட சோர்ஸ் ஐடியை இங்க கொடுக்கும். இதுல என்னென்ன ப்ரோட்டோகால் தான் அலோவ் பண்றேன்? என்ன பண்றேன்? இதுல என்னென்ன ப்ரோட்டோகால் தான் அலோவ் பண்ணிருக்கேன்? இதுல கேட்கல, பப்ளிக்ல கேட்கறேன். பப்ளிக் செக்யூரிட்டி குரூப்ல என்னென்ன ப்ரோட்டோகால் தான் அலோவ் பண்ணிருக்கேன்? SSH RDP. சரிங்களா? அப்ப இந்த 2 ப்ரோட்டோகால் மட்டும் தான் அது ஃபாலோ பண்ணும். புரியுதுங்களா? இங்க என்னதான் RTCP கொடுத்தாலும் இங்க என்ன கொடுத்திருக்கேன்? இதுல பப்ளிக்ல என்ன கொடுத்திருக்கேன்? அந்த ப்ரோட்டோகால்ல இருக்கிறவங்க மட்டும் தான் அலோவ் பண்ணும். வேற எந்த ப்ரோட்டோகாலையும் அது என்ன பண்ணாது, அலோவ் பண்ணும். சரிங்களா? இப்படிதான் கொடுக்கணும். கொடுத்துட்டு கிரியேட் செக்யூரிட்டி. நான் என்ன பண்ணிருக்கேன்? 2 செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிடுச்சு. அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் வந்து 50% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிச்சு. இதுதான் ஒரு VPC கிரியேட் பண்ணதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். இது கேட்டாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது கேட்டாங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் வந்து VPC கிரியேட் பண்ணணும். அதுக்கு CIDR சைடர் ரேஞ்ச் செட் பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்நெட் கிரியேட் பண்ணணும். அந்த சப்நெட்டோட மாஸ்கிங் எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படி அந்த சப்நெட் மாஸ்கிங் நடக்குது அப்படின்னு. அடுத்தது இன்டர்நெட் கேட்வே. அடுத்தது வந்து ரவுட்டிங் டேபிள்ஸ். லாஸ்டா என்னது? செக்யூரிட்டி குரூப். இதெல்லாம் கொடுத்து தான் நான் என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் கிரியேட் பண்ண பிறகு ஒரு நெட்வொர்க் ஓவரால் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்? என் சர்வர்ஸை ஹோஸ்ட் பண்ண போறேன். எப்படி ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் நான் வந்து 2 சர்வர் ஹோஸ்ட் பண்ணுறேன். ஒன்று பப்ளிக் சர்வர், இன்னும் பிரைவேட் சர்வர். பப்ளிக் சர்வர் அப்படின்னு வரும்போது நான் வந்து விண்டோஸ் எடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் என்ன சர்வர்னாலும் எடுக்கலாம். நான் இப்போ ப்ராக்டிக்கலி விண்டோஸ் எடுக்கிறேன். கீபேரு என்ன கொடுக்கணும்? பெம். நான் வந்து பெம் கீ கொடுத்துக்கிறேன். அடுத்தது RDP. இதுல தான் இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். நெட்வொர்க் செட்டிங்ஸ் என்ன பண்றேன்? எடிட் டிஃபால்ட் தூக்கிட்டு என்ன கொடுக்கணும்? மை VPC பப்ளிக் சப்நெட். இப்போ இந்த இடத்துல எவ்வளவு IP அட்ரஸ் அவைலபிளா இருக்கு? எவ்வளவு வரணும் ஆக்சுவலா? 256 தானே? ஏன்னா என்ன IP CIDR செட் பண்ணிருக்கேன்? அப்படின்னா எவ்வளவு இருக்கு? பேலன்ஸ் எங்க போச்சு? 5 இல்ல. சரிங்களா? 5 இல்ல. அப்ப அந்த 5 என்னென்ன IPs அப்படின்றத நான் சொல்றேன். அது ஏன் கொடுக்க மாட்டாங்கன்றத நீங்க பாத்துட்டு வாங்க. சரிங்களா? நீங்க எந்த ஒரு சப்நெட் செட் பண்ணாலும், நீங்க என்ன ஒரு சப்நெட் ரேஞ்ச் செட் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் வர ஐபியும் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வர 4 ஐபியும் லாஸ்டா வர ஒரு ஐபியும் உங்களுக்கு வராது. ஃபர்ஸ்ட் வர ஐபியும் ஃபர்ஸ்ட் வர 4 ஐபியும் லாஸ்டா வர ஐபியும் என்ன வராது? உங்களுக்கு கிடைக்காது. லாஸ்டா வர ஐபியை ப்ராட்காஸ்ட் ஐபின்னு அது எப்பவுமே கிடைக்காது. இந்த 4 ஐபி ஏன் வராதுன்றது பார்க்கணும். சரிங்களா? எப்பவுமே எந்த சப்நெட் கிரியேட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த ஐபி அட்ரஸ்ல ஃபர்ஸ்ட் 4 ஐபி லாஸ்ட் ஒரு ஐபி வராது. சரியா? தென் இது வந்து பப்ளிக் சர்வர். இதை நான் வந்து பப்ளிக்கா கனெக்ட் பண்ண போறேன். அதுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் நான் எனேபிள் பண்றேன். ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வேணும். தென் செக்யூரிட்டி குரூப்ல புதுசு கிரியேட் பண்ணுமா, எக்ஸிஸ்டிங் கொடுக்கணுமா? ஆல்ரெடி இருக்கு. அப்ப என்ன கொடுக்கணும்?
பப்ளிக்கா பிரைவேட்டா? வந்து பப்ளிக் பப்ளிக். சரியா? இதுல என்னென்ன ப்ரோட்டோகால் எனேபிள் இருக்கு? நான் என்ன சர்வர் கிரியேட் பண்றேன்? என்ன ஓஎஸ்ல கிரியேட் பண்றேன்? என்ன ஓஎஸ்ல கிரியேட் பண்றேன்? அது என்ன தேவை? செக்யூரிட்டி குரூப். இதுல என்ன இருக்கு செக்யூரிட்டி குரூப்ல? இந்த செக்யூரிட்டி குரூப்ல என்ன இருக்கு? இருக்கா? அவ்வளவுதான். நான் இப்ப கிரியேட் பண்ற சர்வருக்கு என்ன தேவை? இருக்கா அதுல? அவ்வளவுதான். சரிங்களா? யோசிக்கும் போது இப்படிதான் யோசிக்கணும். புரியுதுங்களா? இப்படிதான் யோசிக்கணும். தென் லான்ச் இன்ஸ்டன்ஸ். அப்ப பப்ளிக் சர்வர். என் நெட்வொர்க் கீழே நான் அதை கிரியேட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் இன்னொரு சர்வர் கிரியேட் பண்றேன். அதை நான் வந்து எக்ஸாம்பிள் பிரைவேட் சர்வர்னு சொல்றேன். பப்ளிக் சர்வர், பிரைவேட் சர்வர். அதே விண்டோஸ் எடுத்துக்கிறேன். கீப்பர் அதே மாதிரி என்கிட்ட ஒரு கீப்பர் இருக்கு, எடுத்துக்கிறேன். நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல சேஞ்ச் பண்றேன். என்னவா மாத்தணும்? ஐபிபிசி பப்ளிக்கு பதிலா பிரைவேட் சப்நெட் கீழே. இப்போ பப்ளிக்ல எவ்வளவு ஐபிஸ் இருக்கு? ஏன்னா இப்போ ஒரு சர்வர் அங்க போயிடுச்சு இல்லையா, அந்த ஒரு சர்வருக்கு ஒரு ஐபி அங்க அலோகேட் ஆயிருக்கு. பிரைவேட் சப்நெட் ஐபி தேவையா தேவையில்லையா? அதுக்கு பப்ளிக் ஐபி தேவையில்லை. ஏன்னா இந்த சர்வர் தான் இன்டர்நெட்டே இல்லையே, சப்நெட் தான். இப்போ எதுக்கு பிரைவேட் ஐபி? பப்ளிக் ஐபி தேவையில்லை. செக்யூரிட்டி குரூப் எக்ஸிஸ்டிங், இதுல என்னன்னு கொடுத்துருக்கேன்? பிரைவேட். சரியா? லான்ச் இன்ஸ்டன்ஸ். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? 2 சர்வர் கிரியேட் பண்ணிட்டேன். ரெண்டுமே என்னோட விபிசிக்குள்ள இருக்கு. ஒன்னு வந்து பப்ளிக் சப்நெட்குள்ள இருக்கு, இன்னொன்னு சப்நெட்ல இருக்கு. சரியா? இப்ப ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும். வெயிட் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும். செக்யூரிட்டி குரூப். ஸோ பப்ளிக் சர்வரோட கனெக்ட் பண்ணும். ஸோ கனெக்ட் RDP கிளைண்ட் ஆஸ் யூஸ்வல் தான். ரிமோட் டெஸ்க்டாப் ஃபைல் ஓபன் பண்றேன், கனெக்ட் பண்றேன். பாஸ்வேர்டு என்கிட்ட இருந்து எடுக்கும்.
ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட சர்வர் லான்ச் ஆயிடுச்சு. இது என்னோட நெட்வொர்க்ல கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? இன்டர்நெட் கனெக்டோட இருக்கா? இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணேன், வேறப்பட்டுருச்சு. ஓகே, இதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பிரைவேட்டை கனெக்ட் பண்ணுறேன். அதேதான் இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் ஆர்டிபி கிளைண்ட் டெஸ்க்டாப் ஃபைலு ஓபன் பண்றேன். என்ன ஆகுது? இதுதான் கான்செப்ட். இதுதான் நான் சொன்னது. செக்யூரிட்டி குரூப்ல நான் என்ன செட் பண்ணியிருக்கேன், யாரு பப்ளிக் குள்ள வராங்களோ அவங்க தான் நீ என்ன பண்ணணும்டா பிரைவேட்டுக்கு அலோவ் பண்ண சொன்னோம். வெளியே டைரக்டா வெளியில இருந்து கனெக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன பண்ணணும், எரர் அடிக்கணும். அதான் இந்த எரர். பப்ளிக் குள்ள வந்தேன் அப்படின்னா இப்போ இது பப்ளிக் சர்வர். இப்போ இந்த பப்ளிக் சர்வர்ல எல்லா விண்டோஸ் மிஷின்லயும் ஒரு ஆர்டிபி கிளைண்ட் இருக்கும். எல்லா விண்டோஸ் மிஷின்லயுமே ஒரு ஆர்டிபி கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே இருக்கும். இப்போ இது வந்து பப்ளிக் சர்வரா? இப்போ இந்த பப்ளிக் சர்வர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா கனெக்ட் பண்றேன். பிரைவேட் ஐபி அட்ரஸ் எடுங்க காப்பி. ஏன்னா பப்ளிக் நம்ம அலோகேட் பண்ணல, அதனால பிரைவேட். பாஸ்வேர்ட் கேக்குதா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேக்குதா? அப்ப செக்யூரிட்டி குரூப் எப்படி ஒர்க் ஆகுது, யாரு பப்ளிக் உள்ள வராங்களோ அவங்கள என்ன பண்ணுது, பிரைவேட்டுக்கு அலோவ் பண்ணுது. நான் வெளியில இருந்து கனெக்ட் பண்ணும்போது எனக்கு அலோவ் பண்ணிச்சா? பண்ணல. இதுதான் அந்த செக்யூரிட்டி குரூப்போட கான்செப்ட். ஓகேங்களா? இதுதான் அந்த செக்யூரிட்டி குரூப்போட கான்செப்ட். வெளியில இருந்து ட்ரை பண்ணும்போது கனெக்ட் ஆகக்கூடாது. சரிங்களா? உள்ள இருந்து கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் ஆகும். சரியா? அது பாருங்க கனெக்ட் ஆகும். ரெண்டுமே இருக்கு. பப்ளிக் உள்ள இருந்து பிரைவேட்டை கனெக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு. வெளியில இருந்து பிரைவேட்டை கனெக்ட் பண்ணல. வெளியில இருந்து பிரைவேட் சர்வர் கனெக்ட் ஆகும். சரிங்களா? இப்ப இந்த சப்நெட், இந்த சர்வருக்கு இப்ப இன்டர்நெட் இருக்குமா இருக்காதா? பார்த்துடலாம். ஓகேவா? இப்ப எனக்கு இன்டர்நெட் இருக்கா இல்லையா? இல்ல. ஓகேங்களா? இது இது பப்ளிக் சர்வர், பப்ளிக் ஐபி அட்ரஸ் தெரியுதா? இது பிரைவேட் சர்வர், பிரைவேட் ஐபி தெரியுதா? 10.0.2.128 இருக்கா? இதுக்கு ஐபி இன்டர்நெட் இருக்கா இல்லையா? இல்ல. ஏன் அப்படின்னா பிகாஸ் இது எந்த சப்நெட்ல இருக்கு, பிரைவேட் சப்நெட்ல இருக்கு. பிரைவேட் சப்நெட்ல இன்டர்நெட் இருக்கா? இல்ல. அப்ப அதுக்குள்ள இருக்கிற சர்வருக்கு மட்டும் எப்படி இன்டர்நெட் கிடைக்கும்? செக்யூரிட்டி குரூப்புக்குள்ள பிரைவேட் பப்ளிக்குள்ள வந்து பிரைவேட்ல தான் இன்டர்நெட் கிடைக்கும்லாம் கிடையாது. ஓகேங்களா? அது வந்து கனெக்டிவிட்டிக்காக தான் அது. அப்ப இன்டர்நெட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து இன்னொருத்தர் ஹெல்ப் பண்றாரு. அவர் தான் யார் அப்படின்னு அப்படின்னா NAT கேட்வே. அவர் தான் யாரு? NAT கேட்வே. NAT அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேட்டர். நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேட்டர். நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேட்டர். இவரோட வேலை அப்படின்னா என்னன்னா, எந்த இடத்துல உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி போயிட்டு இருக்கோ, எந்த இடத்துல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி போயிட்டு இருக்கோ அங்கிருந்து அதை ஷேர் பண்ணி பிரைவேட்டுக்கு என்ன பண்ணுவாரு, ஷேர் பண்ணுவாரு. அப்ப எங்க இன்டர்நெட் போயிட்டு இருக்கு, பப்ளிக்ல போயிட்டு இருக்கு. அப்ப பப்ளிக்ல இருந்து இன்டர்நெட்டை வாங்கி என்ன பண்ணுவாரு அவரு, பிரைவேட்ல கொடுப்பாரு. அதுக்கு சப்நெட்ல கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ரவுட்டிங் டேபிளோட கனெக்ட் பண்ணணும். சரியா? புரியுதா? NAT கேட் இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப எப்படி பிரைவேட் என்விரான்மெண்ட்டுக்கு நீங்க வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுப்பீங்க அப்படின்னா
we need to share the internet from NAT gateway. public to NAT number. From public environment ல இருந்து NAT gateway வழியா பிரைவேட்டுக்கு என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதுதான் சினாரியோ. அப்ப நான் வந்து விபிசிக்கு போறேன். விபிசில இப்ப நான் என்ன கிரியேட் பண்ணணும், நாட்டாவா நாட் தானா, நாட்டாவா நாட் தானா, NAT gateway கிரியேட் பண்ணணும். கிரியேட் NAT gateway, specify the NAT gateway. என்ன சப்நெட்ல இன்டர்நெட் போயிட்டு இருக்கு, பப்ளிக்கா பிரைவேட், பப்ளிக் கனெக்டிவிட்டி பப்ளிக். NAT கேட்வே இன்டர்நெட்டை ஷேர் பண்றதுக்கு NAT கேட்வேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் தேவை. அதுக்காக அவருக்கு நான் என்ன பண்றேன், ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்ன பண்றேன், அலோகேட் பண்றேன். இந்த பப்ளிக் ஐபி வழியா தான் NAT gateway will provide the internet to the private subnet. இந்த ஐபி அட்ரஸ் வழியா தான் அது பண்ணும். தென் கிரியேட் NAT. NAT கிரியேட் ஆயிடுச்சு. இதை நீங்க என்ன பண்ணணும், ரவுட்டிங் டேபிள்ல பப்ளிக்கா பிரைவேட்டா, என்ன ரவுட்ல போயிட்டு எடிட் ரவுட்ஸ்ல டெஸ்டினேஷன் 0 என்ன கேட்வே கொடுக்கணும், NAT கேட்வே. முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல NAT கேட்வே ஃபுல்லா கிரியேட் ஆகும். அது கொஞ்சம் கிரியேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்ககிட்ட இங்கே இன்டர்நெட் கிடைக்கும். சரியா? இப்ப இதே சினாரியோ தான் இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா லினக்ஸ்ல பண்ண போறீங்க. இதே விபிசி கான்செப்ட் தான். விபிசி கிரியேஷன் எல்லாம் காணும். இப்ப நான் விண்டோஸ்ல பண்ணதை நீங்க லினக்ஸ்ல பண்ணி காணும். சரிங்களா? அதுக்கு ஒரு ஹிண்ட் வேணா நான் கொடுக்குறேன். நீங்க லினக்ஸ்ல பண்ணும்போது டைரக்ட் பிபிகேவா டவுன்லோட் பண்ணுங்க. டைரக்ட் பிபிகேவா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க இல்லையா? நீங்க அப்படி பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பெம் கண்டென்ட்டாவே நீங்க என்ன பண்ணணும், கீப்பேரை டவுன்லோட் பண்ணிடுங்க. பெம்மாவே டவுன்லோட் பண்ணுங்க. பெம்ம பிபிகேவா என்ன பண்ணுங்க, கன்வெர்ட் பண்ணுங்க. சரிங்களா? கன்வெர்ட் பண்ணிங்க. குட்டிச்சன்ல போட்டு கன்வெர்ட். குட்டிச்சன் தெரியுமா, கன்வெர்ட் பண்ணிருக்கீங்களா? குட்டிச்சன் ஆன்லைன்ல போயிட்டு ஆன்லைன்ல குட்டிச்சன் மட்டும் கரெக்டா சொல்றீங்க. குட்டி வெப்சைட்ல போயிட்டு குட்டி சேனல் தெரியுதா, இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் புரியுதா? ஓகேங்களா? இது குட்டி ஜென் இந்த மாதிரி கீ மாதிரி இருக்கும் பாருங்க. இதுல நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க டவுன்லோட் பண்ண பெம் ஃபைல் இருக்கு இல்லையா, அது இதெல்லாம் லோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னு வைங்க. இப்போ இது ஒரு ஃபைல் இருக்கு, பெம் ஃபைல் இருக்கு அப்படின்னா லோட் பண்ணணும். ஓப்பன், ஓகே, சேவ் அஸ் பிரைவேட் கீ, ஓகே, ஒரு நேம் போட்டு சும்மா நேம் போட்டு .ppk அப்படின்னு போட்டு என்ன பண்ணணும், சேவ் பண்ணிக்கணும். அப்போ உங்ககிட்ட எத்தனை கீ இருக்கும், ஒன்னு பெம், ஒன்னு பிபிகே. சரிங்களா? விண்டோஸ் லினக்ஸ்லாம் கிடையாது. நீங்க லினக்ஸ் மிஷின் போஸ்ட் பண்ணும்போதே பெம் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? பெம் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த பெம் கீயை நீங்க என்னவா மாத்தணும். அப்போ உங்ககிட்ட எத்தனை கீ இருக்கும், இந்த பெம் பிபிகே வச்சு நீங்க வந்து பப்ளிக் சர்வரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிரைவேட் சர்வரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் யூசுவல் செக்யூரிட்டி குரூப் வழியா நீங்க உள்ள கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பெம் கீயை நீங்க உள்ள ஆட் பண்ணணும். எதுல, பப்ளிக் சர்வர் உள்ள ஆட் பண்ணாதான் அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அப்ப அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்றதான் நீங்க பண்ணணும். அதான் உங்க டாஸ்க். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை நீங்க தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு பண்ணணும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நான் 80% ஆஃப் ஹிண்ட்டை நான் கொடுத்துட்டேன். கனெக்ஷன் பண்றது மட்டும்தான் நான் சொல்லலை. சரிங்களா? கனெக்ஷன்ஸை பண்ணிடுங்க. என்னென்னு வந்துச்சா, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம், பண்ணி பாருங்க. ஆல்ரெடி இன்டர்நெட் இருக்கு, இதுவும் இன்டர்நெட் வந்துச்சா.
எனக்கு அதை நீங்க பண்ணி காமிக்கணும் லினக்ஸ் மிஷின்ல. ஸோ அதை நீங்க பண்ணிட்டாலே இதுக்கப்புறம் நீங்க எந்த லினக்ஸ் மிஷின் கொடுத்தாலும் ஒரு லினக்ஸ் மிஷின்ல இருந்து இன்னொரு லினக்ஸ் மிஷின் உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லினக்ஸ் சர்வர்ல இருந்து இன்னொரு லினக்ஸ் சர்வர்ல உங்களால என்ன பண்ண முடியும், ஈஸியா SSH எடுக்க முடியும். அந்த ப்ராசஸ்ல லேர்ன் பண்ணுங்க. சரியா? ஸோ ஒன்ஸ் இது முடிச்ச பிறகு எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட் பண்ற மெத்தட் சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் நீங்க டெலீட் பண்ண வேண்டியது உங்களோட சர்வர்ஸ். நீங்க டெலீட் பண்ண வேண்டியது நம்மளோட சர்வர்ஸ், நம்மளோட நெட்வொர்க் கீழே ஹோஸ்ட் ஆயிட்டு இருக்கிற சர்வர்ஸ். ரெண்டாவது நீங்க டெலீட் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட NAT கேட்வே. உங்களோட NAT கேட்வே. மூணாவது நீங்க டெலீட் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட VPC. VPC இவ்வளவு சீக்கிரத்துல டெலீட் ஆகாது, கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் டெலீட் ஆனாதான் பொறுமையா தான் டெலீட் ஆகும். VPC வந்து டெலீட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க VPC செலக்ட் பண்ணிட்டு டெலீட்னு கொடுக்கணும். டெலீட்னு கொடுக்கணும். டெலீட் கொடுத்தீங்கன்னா உங்க VPC கீழே கிரியேட் ஆன சப்நெட்ஸ், ரவுட்டிங் டேபிள், செக்யூரிட்டி குரூப், இன்டர்நெட் கேட்வே இதெல்லாம் சேர்ந்தே டெலீட் ஆயிடும். உங்க VPCல எதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம், உங்க VPC கீழே நீங்க எது கிரியேட் பண்ணீங்களோ அது எல்லாமே டெலீட் ஆயிடும். தென் லாஸ்டா என்ன டெலீட் பண்ணணும்னா எலாஸ்டிக் ஐபி. லாஸ்டா என்ன டெலீட் பண்ணணும், இதுதான் மெயின். இது மறக்காம டெலீட் பண்ணி விட்டுருணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சர்வர், சரிங்களா? டெலீட் பண்ணீங்கன்னா மொத்தமா காலி. சரியா? கிளியரா? இது கொஞ்சம் டிலே ஆகி தான் டெலீட் ஆகும், உடனே டெலீட் ஆகாது. இப்போ அது டெலீட் இதுக்கு காமிக்குதா? நான் டெலீட் கொடுத்தேன்னா எல்லாமே டெலீட் ஆகிடும். என் VPC கீழே கிரியேட் ஆன எல்லாமே டெலீட் ஆகிடும். தென் என்னோட எலாஸ்டிக் ஐபியை செலக்ட் பண்ணிட்டு ரிலீஸ். அவ்வளவுதான். மறக்காம ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க, சார்ஜஸ் போட்டுருவாங்க. சரியா? கொஞ்ச நேரத்துல ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு